கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் வாழ்த்துக்களும் சமாதானமும் உண்டாக கடவுது என்ற வாழ்த்துக்களோடு கூட நம்ம இன்னைக்கு அஹ், ஒரு சின்ன தியானத்துக்குள்ள கடந்து போகலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா, அருமகெத்தான் அப்படின்னு நம்ம அதனுடைய தலைப்புல இந்த கடைசி காலத்துல நடக்கக்கூடிய யுத்தங்களையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருமகெத்தான் அப்படின்றது நம்ம எங்க படிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒண்ணு அது வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் படிக்கிறோம். இது ஜியாகிரபிக்கலா இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த பேர் எப்படி வந்துச்சு, இந்த பேரு எதை அர்த்தப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹரான் அப்படின்னு சொன்னாக்கா, அர் அர் மெகிதோ, ஆக்சுவலி அர் மெகிதோன் அப்படின்னு வருது இல்லையா. ஹரான் அப்படின்றது என்னன்னா ரெண்டு பேர். அது ஆக்சுவலி ஹரான் பிளஸ் மெகிதோன். ஹரான் அப்படின்னாக்கா மலை, மெகிதோன் அப்படின்னு சொன்னாக்கா இது எபிரேய பேர்ல இருந்து வந்து ஊடுருவி வந்து, அதாவது ரூட் வேர்டு, எபிரேய பேர்ல இருந்து வந்த ஒரு வேர்டு தான் இது. மகிதோன் அப்படின்னு சொன்னாக்கா இன்வெர்ஷன், இன்வெர்ஷன் இன்வெர்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா. இன்வெர்டர்ஸ்னா படையெடுத்து வருவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்வெர்ஷன் அப்படின்னாக்கா படையெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆஹ் அந்த மெஹிதோ அப்படின்றது என்ன அப்படி, ஆக்சுவலி மெஹிதோ ஜியாகிரபிக்கலா இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா, ஹரான் பிளஸ் நான் என்ன சொன்னேன், ஹரான்னா மலை, மெஹிதோ அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டுல இந்த ஏரியா இருக்கு, மெகிதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா எங்க எந்த சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. நிறைய போர்கள் எல்லாம் நடக்கும். ஆம், போர் நடக்கும். இன்னொன்னு கூட, நம்மள கிங் ஜோஷியா இருக்கார் இல்லையா. ஆஹ், ஜோஷியா ராஜா மரிச்சிட்ட பிறகு அவருக்காக அந்த இடத்துலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, துக்கம் கொண்டாடினாங்க, அழுது புலம்புனாங்க அப்படின்னு இருக்கு. அநேக ராஜாக்கள், நீங்க ஒன்று ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆஹ் இந்த இடத்துலதான் அதிகப்படியான போர் நடந்திருக்கு. அட் சேம் டைம் இந்த வழியா தான் என்ன பண்ண முடியும்னா, ஆப்பிரிக்கா, யூரோப் கண்ட்ரிக்கு நம்ம பாஸ் ஆகி போக முடியும். அதனால இந்த சைடு நிறைய ட்ரேடிங் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த இடத்துல தான் நடக்கும். நீங்க ஆஹ் இஸ்ரேல்ல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போனோம்னாலும் சரி, இல்ல மேற்கத்திய நாடுகளுக்கு அங்கிருந்து யூரோப்புக்கு போனோம்னாலும் சரி, இந்த மெகிதோ பள்ளத்தாக்கு வழியா தான் போகணும். அப்போ அந்த வழியா ட்ரேடிங்கும் நடந்திருக்கு, போறதும் வர்றதும் போக்குவரத்துகள் அதிகமா இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வாரம் என்ன இருக்கு அப்படின்னாக்க, சண்டைகளும் அதிகமா நடந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். இந்த பள்ளத்தாக்குக்கு மெகிதோ பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி அஹ், அஹ், புதிய ஏற்பாட்டுல வரும்போது அர் மெகிதோன் அப்படின்னு சொல்லி அஹ், பேர் வந்திருக்கு அப்படின்னாக்கா, ஹர்ன்னா மலை, ஹரான் அப்படின்னு கூடியதுதான் ஹர்ன்னு வந்துச்சு. ஹரான் மலை. மெஹிதோ அப்படின்ற இந்த வார்த்தை நான் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னேன், கதாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில இருந்து வந்தது மெஹிதோ. இந்த கதாத் அப்படின்னாக்கா இன்வெஷன், படையெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இஸ்ரேல் மேல நிறைய பேர் படையெடுத்து வந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. ஜோஷுவாவும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் இந்த இடத்தை ஆக்குப்பை பண்ணது எங்க இருந்தது அப்படின்னாக்கா, இவங்க எஜிப்ட்ல இருந்து வந்து ஆஹ் இந்த இடத்த ஃபர்ஸ்ட் புடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜோஷுவா தான். 12ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் அப்படின்றத பாக்குறோம். ஸோ நம்மளுக்கு ஹர்மகிடோன் அப்படின்னு சொன்னதும், நம்ம இது வரைக்கும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னாக்கா, கடைசி காலத்துல நடக்கக்கூடிய யுத்தம் நடக்கக்கூடிய இடத்தின் பேர் தான், இல்லைன்னா இந்த யுத்தத்தினுடைய பேர் அர்மகெதோன். சாரி, கடைசி காலத்துல நடக்க நடக்கிற யுத்தம் நடக்கிற இடத்தின் பேர் அர்மகெதோன் இல்ல, இந்த யுத்தத்துக்கு பேர் அர்மகெதோன். கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நடக்கிற இடத்தின் பேர் அர்மகெதான்னு ஆஹ் இது சொல்லல, எது வேதம் சொல்லல. மூன்றாவதா பெரிய ஒரு யுத்தம் நடக்கப்போ அந்த யுத்தத்தின் பேர் தான் அர்மகெதோன் யுத்தம் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கு. சரிங்களா. சோ அப்போ இது ஜியாகிரபிக்கலா, அதாவது இந்த நிலப்பரப்புல இப்பொழுதைக்கு மாடர்ன்
மாடர்ன் டேஸ்ல இந்த அர்மகெதோன் அப்படின்ற இடத்துக்கு இப்பொழுது பேர் என்ன அப்படின்னாக்கா ஐஃபா. இப்ப கூட நம்ம நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்போ லெபனான், ஏன்னா இந்த ஐஃபான்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நார்த்ல தான், நார்த் சைடு, இஸ்ரேலுடைய நார்த்ல. லெபனான் இப்போ தாக்குதல் நடத்தின இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஐஃபா. ஐஃபா இதுதான் மோஸ்ட், அதாவது நம்மளுக்கு இது இஸ்ரேலுடைய இது இருக்கு இல்லைங்களா, அது பேர் என்னங்க, கேபிட்டல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்தபடியா ஆம், ஒரு பெரிய மான்செஸ்டர் ஏரியா எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஐஃபா. ரொம்ப மாடர்ன் சிட்டி இஸ்ரேல்ல, ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு நகரம் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ அந்த ஏரியா தான் பழைய காலத்துல எது மெகிதோ அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கா இருந்துச்சு. இதுதான் ஜோஷுவா ஆக்குபை பண்ண ஏரியா. அடிக்கடிக்கு சண்டை நடந்த ஏரியா, அட் த சேம் டைம் வர்த்தகமும் நடந்த ஏரியாவா இது இருந்துச்சு அப்படின்றத பார்க்கும். சரிங்களா? ஆஹ் வெளிப்படுத்தின விசேஷம் படிங்க சிஸ்டர், 16 கொஞ்சம் படிங்க. பிரதர் 16 ஆமா சிஸ்டர். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். படிங்க சிஸ்டர். கொஞ்சம் அப்போ 17, சாரி 15, 16, 17 படிங்க சிஸ்டர். இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமா நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. ஆக்சுவலி இந்த அரமகேட்டான் அப்படின்ற விஷயத்த நிறைய ஸ்காலர்ஸ் எங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது ஒரு நடந்து இப்பொழுதைக்கு இப்ப இருக்கிற ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அதாவது அர்மகெடான் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொன்னேன், மலைகள் அதை படையெடுத்து வருவவங்க தானே. அப்போ இஸ்ரேல் மேல, இஸ்ரேலுக்கு கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு ஆஹ் யோவான் எதை பாக்குறாரு அப்படின்னாக்கா, அதாவது இஸ்ரேல் மேல ரோமன் எம்பையர் வந்து அந்த ஆலயத்தை ஆக்குபை பண்ணி அங்க இருந்த எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதாவது அவங்க அவங்க சந்திச்ச படையெடுப்புலயே ரொம்ப கொடூரமான தாக்குதல் நடத்துனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ரோமன் எம்பையர் நடத்தின ஒரு பெரிய தாக்குதல் தான். ஸோ அவங்க வந்து இவங்களை ஆக்குபை பண்ணி இவங்கள ஆல்மோஸ்ட் ஓவரா எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து சொல்லி அவங்கள வேர்ல்டு வைடா என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஸ்பிளிட் பண்ணியும் விட்டாங்க. அவங்கள அவங்கள செதறடிக்கவும் விட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரோமன் எம்பையர் அப்படின்றாங்க. அப்போ இது வரைக்கும், அதாவது அவங்க ஜோஷுவா காலத்துல பிடிச்சதுல இருந்து அவங்க கடைசியா வாழ்ந்த ரோமன் எம்பையர் வரைக்கும் யாருமே இது மாதிரி அவங்கள சிதறடிக்கல. ஆனா ரோமியர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுடைய ஆலயத்தை எல்லாத்தையும் சூறையாடி அவங்க டோட்டலா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்கா சிதறடிச்சதுனால அர்மகெதான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சரியா பொருந்தக்கூடிய ஒரு சம்பவம் இவங்க யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க சரித்திரத்துல நடந்துச்சு. அதனால அந்த அர்மகெதான் சொல்ற விஷயம் இது ரோமர்கள் படையெடுப்பை பத்தி தான் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். பட் நம்மளுக்கு நம்ம இது வரைக்கும் படிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வார், அதாவது யுத்தம். அதாவது அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கடைசியா நடக்கக்கூடிய ஒரு மகா பெரியதான யுத்தம். அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற 3வது உலக போர் அப்படின்றத பார்க்கும். சரிங்களா? ஸோ அதுதான் அர்மகெதானா இருக்கும் அப்படின்றது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய ஒரு கணிப்பு. 3வது உலக போர் தான் அர்மகெதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் ஊர்ஜிதம் கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயம் உண்மை என்ன அப்படின்னாக்கா, நிச்சயமா போர் வரும். நிச்சயமா 3வது உலக யுத்தம் நிச்சயமா வரும். அது யாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா மாத்த முடியாது. இதையெல்லாம்
உலக தலைவர்களுக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் எல்லா உலக தலைவர், அதாவது பணக்காரர்களை பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு யுத்தம்ன்றது வரப்போகுது அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு இப்பவே அவங்க என்ன பண்றாங்கன்னா பல ஏக்கர் கணக்குல ஐலாண்ட்லயோ இல்ல அவங்களுக்கு சொந்தமான இடங்கள்லயோ பங்கர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ரெடி பண்றாங்க. அதாவது பங்கர் அப்படின்னாக்கா என்னன்னா பூமிக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிற இடத்தின் பேர் தான் பங்கர். கூட இஸ்ரேல்ல பாம்லாம் அந்த ஆம், தாக்குதல் நடத்துனாங்கன்னா அங்கங்க இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன பங்கர்ஸ் இருக்கும். அவங்க ராக்கெட்ஸ் ஏதாவது போட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பங்கர்ஸ்ல போய் ஒளிஞ்சிக்கலாம். இது இஸ்ரேல்ல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பூமிக்கு கீழே உலக தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இனிமேல் வரக்கூடிய ரசாயன தாக்குதல்ல இருந்தும் இனிமேல் ஒரு யுத்தம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா ராக்கெட்ஸ்ல ஏதோ அது போட்டாங்கன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பூமிக்கு பல அடி ஆழத்துல அவங்களுக்கு பெரிய மாளிகைகளை, அதாவது பங்கர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கட்டி சேஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது எல்லா தலைவர்களும் இப்பொழுதைக்கு செஞ்சுக்கிட்டு வராங்க. இது உலகத்தின் மத்தியில ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி உலக தலைவர்கள்லாம் இந்த மாதிரி பங்கர்ஸ கட்டிட்டு இருக்காங்க? இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கிற பட்சத்துல நம்ம ஸ்பிரிச்சுவலா இதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, மத்தேயு 24:6 சிஸ்டர் அது படிங்க சிஸ்டர். மத்தேயு 24:6. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யுத்தங்களையும் கடைசி கால இது எப்ப நடக்கும்னு சீஷர்கள் கேட்கும்பொழுது, கடைசி காலத்துல என்ன ஆகும்? யுத்தமும் யுத்தங்களோட சத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் முடிவு சமீபமாய் வராது. அப்படின்றதுனால, இப்ப நடக்கக்கூடிய யுத்தங்களும் என்ன இருக்கலாம். இப்ப பாருங்களேன், யுத்தங்கள் எப்போ அவர் சொன்னதுல இருந்து அநேக யுத்தங்கள் இருந்துச்சு. உலகத்துல மகா பெரிய 2 யுத்தங்களும் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொன்னதுல இருந்து உலகத்துல நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு. அட் த சேம் டைம் உலகத்திலேயே பழைய அந்த வரலாற்றுல நடக்காத 2 யுத்தங்கள் இருந்தது. ஒண்ணு உலக மகா யுத்தம், இன்னொன்னு 2வது மகா யுத்தம். 2வது ஆ உலக உலக போர்லயே அப்பவே என்ன நினைச்சாங்கன்னா, அந்த சண்டை நடக்கிற அந்த வீரியத்த பார்த்து, இனிமேல் உலகம் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அ திரும்பவும் ரீஸ்டோரேஷன் ஆவுறதுன்றது மகா பெரியதான ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த இந்த யுத்தம் முடியவே முடியாது. அவ்வளவுதான். எல்லா மக்களும் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவே அ பத்திரிகைகள்ல வந்ததா கூட அ நெறைய நெறைய செய்திகள் உண்டு. அது மாத்திரம் இல்லாம, இந்த யுத்தம் நிறுத்தி அந்த அ மீண்டுமாய் இந்த எக்கனாமி, அ மக்களுடைய இயல்பு நிலை, அம் அ அ வேற என்ன சொல்ல, மக்களுடைய சாதாரண ஒரு சூழ்நிலைக்கு திரும்புறதுக்கே கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது 2வது உலக யுத்தம் நடந்து. அப்போ அது கடைசி காலமா இருந்திருக்கலாம். அதுவே கடைசி காலமா இருந்திருக்கலாமே! அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதையோ ஒண்ணு எக்ஸாக்ட்டா சொல்றாரு. பாருங்களேன். யுத்தங்களும் யுத்தங்களுடைய சத்தத்தையும் கேள்விப்படுவீர்கள். ஆனா கடைசி அதுதான் என்ன இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடைசி இல்லன்றாரு. அப்ப எது கடைசி? புரியுதுங்களா? மகா பெரிய ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தம் தான் உலகத்தினுடைய முடிவுன்னு சொல்லவும் இல்ல. யுத்தங்களும் யுத்தங்களுடைய சத்தத்தையும் கேள்விப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ சொல்லி இத முடிச்சாரோ, அதிலிருந்து யுத்தங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப எதுதான் கடைசி யுத்தம்? அப்படின்னாக்கா, இப்ப பாருங்க, அப்போ பெரிய உலகத்திலே நடந்த 2 யுத்தங்கள் இருக்கு. அது கடைசி யுத்தமா? ஏன்னா இவரு கூட நம்முடைய அ டாக்டர் ரசல் கூட என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடைசியா அவர் பிரெடிக்ட் பண்ணும்பொழுது என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா, அவரு சந்திச்சது உலக 1வது உலக யுத்தம். அந்த யுத்தமே உலகத்தினுடைய முடிவுன்னு கூட அவர் கணிச்சாரு. சோ அப்படி இருந்தாலும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 1வது உலக யுத்தமும் போயிடுச்சு. 2வது உலக யுத்தமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் நாடுகள்ல என்ன ஆகுது? இங்க கொஞ்சமோ, அங்க கொஞ்சமோ யுத்தங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஆனா எதுதான் கடைசி யுத்தம்? அப்படின்ற ஒரு அ
ஒரு முடிவுக்கு நம்ம வரணும் இல்லையா? ஏன்னா அப்பதானே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்க யுத்தங்களும் யுத்தங்களின் சத்தத்தையும் கேள்விப்பீர்கள், இமிடியேட்டா முடிவு வராதுன்றார். அப்ப எப்ப முடிவு வரும்? எந்த யுத்தத்துல முடிவு வரும்? அப்படின்னாக்கா, நம்மளுக்கு கிளியரா ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஒரு க்ளூ எங்க இருக்குன்னாக்கா, சகரியால தான் நம்மளுக்கு சகரியா 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுவரைக்கும் நடந்த மகா யுத்தங்கள உலக யுத்தத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அது இஸ்ரேல அடிப்படையா வச்சு நடக்கவே இல்ல. அது மாத்திரம் இல்லாம, அதுல இஸ்ரேலுடைய பார்ட்டிசிபேஷனே இல்ல. அதுல இஸ்ரேலுடைய பங்களிப்பே இல்ல. ஆனா, கடைசி காலத்துல நடக்கக்கூடிய யுத்தம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு மையப்புள்ளியே இஸ்ரேலா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம கேள்விப்படுகிற இந்த யுத்தங்கள், இந்த யுத்தத்தினுடைய சத்தம் எதனுடைய அடிப்படையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க இஸ்ரேல சார்ந்து இருக்கு. அதுல பங்களிப்பு இஸ்ரேலுக்கு அதிகப்படியா இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது, நம்ம எதிர்பார்க்கிற சகரியால எதிர்பார்க்கிற யுத்தம்ன்றது ஆரம்பிச்சுச்சா அப்படின்னாக்கா, எப்பவோ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இப்போ நம்மளுடைய காலத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கிறது, இப்போ நம்ம நடக்கிற சம்பவங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம கண் முன்னாடி நடக்கிறது எல்லாமே கிட்ட கிட் கிட்டத்தட்ட இந்த உலகத்தினுடைய முடிவினுடைய எண்டுக்கு வந்து நிக்கிறோம். அதாவது இந்த உலகத்தினுடைய முடிவு இருக்கு இல்லையா? அது முடிய போதுன்றதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறோம் நம்ப. இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது. இது இன்னும் கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிரும். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வேர்டு இருக்கு இல்லையா? யுத்தங்களுடைய சத்தத்தை கேள்விப்படுவீர்கள். இமிடியேட்டா என்ன ஆயிடாதீங்க. நீங்க என்னன்னா, முடிவு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்கன்றாரு இல்லையா? ஆனா, இப்ப நம்ம கேள்விப்படுற யுத்தம்ன்றது, முடிவு வந்துச்சு, முடிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். ஏன்? எதனுடைய அடிப்படையில நம்ம சொல்றோம்னா, சகரியா 12:11. சகரியா 12:11 படிங்க. அந்நாளிலே 11 ஆமா சிஸ்டர். சகரியா 12:11. அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின் புலம்பலைப் போல எருசலேமின் புலம்பல் பெரிதா இருக்கும். ம். அடுத்த வசனம் சிஸ்டர். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாகவும் புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சீமேய் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும் அவருடைய ஸ்திரீகள் தனித்தனியேயும் புலம்புவார்கள். ஓகே. ஓகே சிஸ்டர். இப்ப என்னன்னா, நம்ம அர்மகெதான்றது இஸ்ரேலுக்கு ஆம், அதாவது ரோமருடைய படையெடுப்பு தான் அர்மகெதானா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஆனா இஸ்ரேல் ஒரு சந்திக்க வேண்டிய மகா பெரிய யுத்தம் ஒண்ணு இங்க இருக்கு. அந்த யுத்தம் எங்க நடக்கும் அப்படின்னாக்கா, மெகிதோ மெகிதோல நடக்கும். இது சகரியா சொல்ற தீர்க்க தரிசன வசனம். அப்போ ஜியாலஜிக்கல் பிரகாரமா மெகிதோ அப்படின்றது எது அப்படின்னு கேட்டா ஐஃபா. இப்பதான் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? எங்க ஐஃபானா இஸ்ரேல்ல. இஸ்ரேலோட நார்த்தன் பிளேஸ். ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஆஹ், தெல் அவீவ், அதாவது இஸ்ரேலுடைய தலைநகரம் இருக்கு இல்லையா, தெல் அவீவ். இதை விட வளர்ச்சி அடைந்த நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நவநாகரிகமான நகரம்னா ஐஃபா. சோ அதுதான் மெகிதோ அப்படின்றத பாக்குறோம். இப்போ லெபனான் போட்டுட்டு இருக்கிற சண்டை போட்டு இருக்கிற இடமும் அதுதான். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒவ்வொரு பேர் சொல்றாங்க பாருங்க சிஸ்டர். அது திருப்பி படிங்க சிஸ்டர். ஹராம். ஆதாத் ஆதாத் ரிம்மோனின் ஆஹ் ஆதாப் ரிம்மோன் ஆதாப் ஆதாத் ரிம்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்றாங்க. இது என்ன ஆ- ஆதாத் ரிம்மோனின் படிங்க சிஸ்டர். ஆதாத் ரிம்மோனின் ஆதாத் ரிம்மோனின் புலம்பலைப் போல எருசலேமின் புலம்பல் பெரிதா இருக்கும். ஆஹ், ஆதாப் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இந்த ஆதாப் ரிம்மோன்னா யாருன்னா வேற எதுவும் இல்லை. நீங்க ரொம்ப அது யாராவது ஒரு பர்சன் நினைச்சிட்டு போறீங்க. அதாவது இந்த பள்ளத்தாக்குல எப்பவுமே புலம்பல். அந்த புலம்பலுக்கு பஞ்சம் இல்லை. அது எப்பத்துல இருந்து
ஜோஷியா காலத்துல இருந்து. ஜோஷியா இருந்த பிறகும் என்ன பண்ணாங்க, அங்க புலம்பல் நடந்துச்சு. இதுக்கப்புறம் ஜோஷியா எல்லாம் போயிட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது கானானைட்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல ஆதாப், ரிம்மோன்னு சொல்லிட்டு 2 என்னன்னா காற்று கடவுளும், வேற அக்னி கடவுளும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த இடத்துல இருந்ததாகவும், அந்த இடத்துல எப்பொழுதுமே இந்த கேனானியர்களுடைய புலம்பல் இருந்துச்சு. அவங்க கிட்ட அந்த கடவுள் கிட்ட எப்பவுமே புலம்பிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்போ இந்த சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு. இந்த ஆதாப், ரிம்மோன் அப்படின்னு சொல்றது அவங்க கானானைட்ஸுடைய கடவுள்கள் அப்படின்றத பார்க்கிறோம். சோ அங்க நடந்த புலம்பலை போல இனி எங்க நடக்கும் புலம்பல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எருசலேம்ல சாரி இஸ்ரேலுக்குள்ள நடக்கும். அப்போ தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவர்கள் புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஹ், இங்க சகரியா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்க்கும். அப்போ இஸ்ரேலுக்கு இப்போ தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ தத்தளிப்பின் பாத்திரமா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இஸ்ரேல். இப்போ புலம்பல் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பாக்குறோம். ஏன்னா இப்போ அவங்கள சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்கள தாக்குதல் பண்ண கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு. நார்த்ல இருந்து இஸ்புல்லா நார்த்ல இருந்து இஸ்புல்லா, சவுத்ல இருந்து ஹமாஸ், ஈஸ்ட்ல இருந்து யாருங்க, ஹவுதீஸ். இந்த மாதிரி யார் இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கீகரிக்கப்படாத இவங்க யாருன்னா, இது வரைக்கும் இவங்க தீவிரவாதி. அதாவது இவங்க என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹ், தீவிரவாத தாக்குதல் மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க யாரு மேல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இஸ்ரேல் மேல. ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படிங்கிற, கடைசி காலத்துல ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும் அப்படின்றாரு. அப்பனா என்னன்னா, ஜாதி ஜாதிகளா என்ன பண்ணுவாங்க, திரிவாங்க. அப்போ இந்த ஜாதிக்கு விரோதமா அந்த ஜாதியும், அந்த ஜாதிக்கு விரோதமா ஜாதியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாதினா என்ன அப்படின்னாக்கா, ஜாதின்றதுன்னா அவர் கேஸ்ட பத்தி பேசுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இல்ல. ஒரு இனம் அப்படின்றாரு. இனத்தினுடைய அடிப்படையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, போர்கள் கடைசியில நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி இந்த இனம் இனமாய் பிரிஞ்சு இவங்க யாருக்கு மேல வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இஸ்ரேல் மேலதான் வருவாங்க. எப்படி இன இனமா பிரியும்? இப்பவே பிரிஞ்சிருச்சு அது. எப்படின்னாக்கா, நீங்க பார்த்திருப்போம். நேட்டோ படைகள் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் இருக்கு. நேட்டோ படை. இந்த நேட்டோ படையில யார் இருக்கிறாங்கன்னா, யார் இருக்கா நேட்டோ படையில? சொல்லுங்க. நேட்டோ படையில யார் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேட்டோ படைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல யூரோப் கண்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்கும். மேற்கத்திய நாடுகளினுடைய கூட்டமைப்பு, நட்பு நாடுகள். அவங்க யாருன்னா ஒரு 10, 12 நாடுகள் இருக்கிறாங்க. இந்த 10, 12 நாடுகள் யார் அப்படிங்கிற மேற்கத்திய நாடுகள். ஜெர்மனு, பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, யூகே, அப்புறம் யாருங்க, உக்ரைனு. ஸோ இவங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டா நாட்டோஸ். இவங்க தான் பாத்தீங்கன்னாக்கா, இவங்களுக்குள்ள யாராவது இவங்களை அடிச்சாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த நாடும் என்ன பண்ணும், ஒன்னா சேர்ந்து அடிக்கும். இப்ப நீங்க அமெரிக்காவை அடிச்சீங்கன்னா, அவங்க கூட சண்டைக்கு யார் வருவா, பிரான்ஸ் வரும். அவங்க கூட சண்டைக்கு யார் வருவா, இங்கிலாந்து வரும். அவங்க கூட தோழமையா யார் வருவா, பிரான்ஸ் வரும். பிரான்ஸ், இட்டலி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிஸும் என்ன ஆகும் கேட்டினாக்கா, அமெரிக்கா அடிச்சோம்னா வரும். இல்ல இத்தாலி அடிச்சோம்னா அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் சேர்ந்து நம்மள வந்து இப்ப அடிப்பாங்க. இப்ப பாருங்க, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது. அப்போ உக்ரைனுக்கு இப்ப யாருங்க நாட்டோஸ்? இப்ப அமெரிக்கா, இங்கிலாந்துல இவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் சின்ன கண்ட்ரி, ஆனாலும் இது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கு. ரஷ்யால 70,000 படைகள் என்ன ஆயிருக்குங்க, தரைப்படையில 70,000 பேர் இது வரைக்கும் இறந்துட்டாங்களாம். ஆனா உக்ரைன்ன்றது ஒரு சின்ன கண்ட்ரி. அப்ப எப்படி அவங்களுக்கு பலம் கிடைச்சது? அவங்களுக்கு எப்படி ஆயுதங்களை சப்ளை பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த நேச நாடுகள் தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். அப்போ இந்த இந்த இனத்தின் அடிப்படையில இவங்க எல்லாம் ஒரு ஜாதியா பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்றத பாக்கணும். என்ன இனம்? வெள்ளை இனம். அவங்க பாருங்க, வெள்ளை, அந்த மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிறவங்க மட்டும் இந்த கூட்டமைப்புக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும். இந்த கூட்டமைப்புக்குள்ள யாராவது அம், அஹ், அதாவது வேற யாராவது இருக்கிறாங்களா பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. சரி,
இவங்க ஒரு சைடு ஜாதியா பிரிச்சிருக்காங்களா, ஒரு இனமா பிரிச்சுட்டாங்களா. இன்னொரு இனம் பாருங்க, யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கிழக்கு கிழக்குல இருக்கிறவங்க யாருங்க பாருங்க, இந்த முஸ்லிம்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க என்னங்க ஒரு அமைப்புகளா பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாருங்க. இப்ப ஈரான் உடைய ஈரான்ற அதாவது இந்த சிரியா இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய சிரியா, லெபனான், தமஸ்கஸ், அம், அஹ், அதுக்கப்புறம் யாருங்க இந்த இந்த சைடு கீழே சவுத்துல பார்த்தோம் இல்லையா, காசா, வெஸ்ட் பேங்க். ஸோ இப்படி இருக்கிற இந்த எல்லா இடத்துக்குமே இப்போ உம், இவங்க பின்னாடி இருந்து இவங்க எல்லாம் ஏழை நாடுகளா இருந்தாலும் கூட இவங்க பின்னாடி இருந்து இவங்க போர் புரியறதுக்கு சப்போர்ட் பண்றது யாருங்க, இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றது யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிழக்கத்திய நாடுகள்ல இருக்கிற கண்ட்ரிஸ் தான். ஈரான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, சவுதி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, குவைத் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இவங்க எல்லாம் ஒரு ஜாதியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். எங்க உலகத்தினுடைய கிழக்கு நாடுகள் சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகள்லாம் கொஞ்சம் அமைப்புகளா இவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. சரி, நம்ம இந்த சைடு வந்து நினைச்சுங்க, ஏசியன் கண்ட்ரில இந்தியாவை தவிர இப்ப பாருங்க, பெரிய கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் சைனாவும் ரஷ்யாவும் ரெண்டுமே கம்யூனிஸ்ட் தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மேற்கத்திய நாடுகள் கூடவும் சரி, கிழக்கத்திய நாடுகள் கூடவும் பெருசா என்ன பண்றது இல்லைன்னா சேர்றது இல்ல. ஏன் அப்படின்னாக்கா, இவங்க பாருங்க, மேற்கத்திய நாடுகள் கூட ஏன் சேர்றது இல்லைன்னா, இவங்க தங்களை பெரியவங்களா காட்டிக்கணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, கிழக்கு கிழக்கத்திய அந்த வளைகுடா நாடுகள் கூட கொஞ்சம் உறவுகளை வச்சுட்டு இருக்கிறாங்களே தவிர, இவங்கள முழுமையா ஆதரிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கிடையாது. ஏன்னா இவங்க எப்படி ஆகணும்னு கேட்டீங்கன்னாக்கா, உலகத்தின் மத்திய அதாவது ஆம், இந்த ஏசியாவிலேயே இவங்களோட டாமினேஷனை காமிக்கணும், இவங்க பெரிய ஆளா காமிக்கணும், அதுக்கப்புறம் உலகத்துல பெரிய ஆளா காமிக்கணும்ன்றது. சரி, அது அது வேற அரசியல், நம்ம அதை பத்தி பார்க்க வேணும். அப்போ நேட்டோ அப்படின்ற ஒரு பிரிவு தனியாவும், கிழக்கத்திய நாடுகள் ஒரு பிரிவு தனியாவும், இப்போ ஏசியால பாத்தீங்கன்னாக்கா சைனா பெருசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, சைனாவும் ரஷ்யாவும் ஒரு ஒ- ஒரு பெரிய அமைப்புகளாகவும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுக்க அஹ், தனித்தனியா தனித்தனியா கூட்டுகளா என்ன பண்ணிருக்காங்க, ஜாதி ஜாதிகளாக அவங்க சௌகரியத்துக்கு இவங்க பிரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க நம்மளுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜாதிகளுக்கு ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா விரோதமாக எழும்புவார்கள். அப்போ நேட்டோக்கு ஆப்போசிட்டா யார் இருக்கா, இங்க கிழக்கத்திய நாடுகள் இருக்கிறாங்க. கிழக்கத்திய நாடுகளுக்கும் நேட்டோக்கும் ஆப்போசிட்டா இப்பொழுதைக்கு இல்ல, ஆனா அப்புறம் மாறிடுவாங்க. இங்க ஆம், இந்த சைடுல இருக்கக்கூடிய மேற்குல இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்த ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளும் எழுந்து நிக்கிறாங்க. இப்போ இப்படி ஜாதி ஜாதிகளை பிரிஞ்சு பிரிய பிரிஞ்சு பிரிஞ்சு இதெல்லாம் இவங்க ஏன் ஏன் பிரியறாங்க அப்படின்னாக்கா, பிரிவு வரும் பொழுது கரெக்டா நாம இந்த உலகம் ஏதோ ஒரு மகா பெரியதான ஒரு பேரழிவை ஆஹ் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கறது நடக்க போறதுக்கு இதெல்லாம் ஒரு முன் அடையாளங்களாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது இப்போ ஆஹ் அதாவது நம்ம என்ன சொல்றதுங்க, வேதத்தை படிக்கிற நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில இருந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம என்ன பண்ணணுங்க, நம்முடைய அறிவு கண்களால, ஆவிக்குரிய கண்களால அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான். அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தங்களுடைய சத்தத்தையும் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா முடிவு இது வரைக்கும் வரவே இல்லை. ஆனா கடைசி காலத்துல ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தின் பிறகு முடிவு வந்துரும். அப்போ அப்படின்னாக்கா, நான் திரும்பவும் சொன்ன மாதிரி சகரியாவையும் நம்ம மத்தேவியும் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒண்ணு சேர்க்கணும். அப்போ இஸ்ரேல் இஸ்ரேல் எந்த யுத்தத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுதோ, இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் எந்த ஒரு அதாவது இஸ்ரேலை மையமா வச்சுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த உலகத்தினுடைய முடிவு வரணும் இல்லைங்களா, உலகத்தினுடைய முடிவு. ஏன்னா இஸ்ரேலை மையப்படுத்தி தான் வேதமே பேசுது. இஸ்ரேல் மையப்படுத்தி தான் எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்குது. அப்போ இங்க சகரியால பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இஸ்ரேலை மையப்படுத்தி தான். நீங்க சகரியா 12, 11 இதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது யுத்தம் வரும். அந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா,
முடிவு வரும். இஸ்ரேலர்கள் புலம்புவார்கள். இஸ்ரேல் புலம்புன பிறகு உலகத்துக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்குங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இஸ்ரேல் இதுவரைக்கும் இந்த நிறைய யுத்தங்களை நம்ம கேள்விப்பட்டோம். அப்பெல்லாம் அப்பெல்லாம் என்ன இல்லைங்க, உடனே முடிவு வரல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் இன்சிஸ்ட் பண்றாரு. அப்போ எப்போ முடிவு வரும்னா, இஸ்ரேல் எந்த ஒரு யுத்தத்துல பங்கு இருக்குதோ அப்பெல்லாம் உலகத்துக்கு முடிவு வரும். நம்ம கூட கேட்கலாம். கடந்த நூற்றாண்டுகள்ல நம்ம பார்க்கும்போது அவங்க எப்போ சுதந்திரம் பெற்றாங்களோ, அதுல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க நாட்டுல யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு. இஸ்ரேல் பார்ட்டிசிபேட் பண்ற யுத்தம் தான். ஆனா, இனி இப்ப நடக்கிற மாரி யுத்தம், இனிமேல் இஸ்ரேல் பண்ணக்கூடிய யுத்தம் எந்த மாதிரி இருக்காதுங்க. இதுமாரி கடந்த நாட்கள்ல நடந்த யுத்தம் மாதிரி இருக்காது. பாருங்க, ஆக்சுவலி இதுவரைக்கும் நடந்த யுத்தம் இஸ்ரேலுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அதுக்காக போராடுனாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சிச்சு. சரி, கிடைச்ச நாட தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அ அவங்க சார்ந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க அ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன 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 யுத்தங்கள் என்ன பண்ணாங்க. ஆனா, இனிமேல் பண்ற யுத்தம் என்ன தெரியுங்களா? எதுக்காக தெரியுங்களா? தன்னுடைய இனத்துக்காக பண்ணக்கூடிய யுத்தம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது அவங்களுடைய கடந்த நாட்கள பார்க்கும்பொழுது, இப்போ இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 2000 வருடங்களாக ஒரு நாடு இல்லாம தவிச்சிட்டு இருந்த இந்த அ ம் இந்த கண்ட்ரி, இந்த நாடு, இப்போ அவங்களுக்கு ஒரு நாடா மாறி, அந்த நாட அவங்க எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா, உலக நாடுகள் மத்தியில தலை சிறந்த நாடா மாத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ உலகத்திலேயே எப்படி அ அத பத்தி பேசாத ஒருத்தருமே இல்லாத மாதிரி தங்கள பத்தி பேச உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் யார பத்தி பேசணும் அப்படின்னு பேசுது அப்படின்னு கேட்டா இஸ்ரேல பத்தி பேசுது. அப்படி பேசுற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தங்களுடைய வளர்ச்சிய அந்த இடத்துல காமிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இவ்ளோ பெருசா கட்டி வச்சுட்டு இருக்கிற அவங்களுடைய இந்த கோட்டைய அவங்க என்ன பண்ணுவாங்க? அழிக்க விட்டுருவாங்களா? அப்போ ஒண்ணு அழிஞ்சா என்டையரா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தங்களே அழிச்சுக்குவாங்க. இல்லன்னா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவ்ளோ பெருசா கட்டி வச்சுட்டு இருக்கிற அத இனிமேல் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. இனியும் அவங்க போய் ஒரு நாடுகள் இல்லாம இனிமேல் உலகத்துல போயிட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. 2000 வருஷங்களா சுத்தி திரிஞ்சவங்க இனிமேலும் போய் அதே மாதிரி ஒரு நாடோடிகள போல இனிமேல் இருக்கணும்ன்ற ஒரு மென்டாலிட்டில இருந்து அவங்க எப்பயோ என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்ப அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு திரும்பவும் மாட்டாங்க. அப்போ போருன்னு ஒண்ணு பண்ணா, முழு வீச்சில இறங்கி பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தன் இனத்தை இனிமேல் உலகத்துல சிதறடிக்காதபடிக்கு இருக்கணும். இனிமேலும் நம்ம சிதறடிச்சு போயிடக்கூடாது. இனிமேலும் நம்மள அ எப்படின்னா போரிட்டு நம்ம திரும்ப இந்த நாட விட்டுட்டு வெளியில போய் இனிமேல்லாம் நம்மளால சுத்த முடியாது. அப்போ சண்டை போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவோம். அது முழுமையா போடுவோம். அது நம்முடைய இனம் அழிஞ்சாலும் சரி, அழிஞ்சு போயிடுமே தவிர, ஆனாலும் ஒரு நாளும் இந்த நாட்ட நாங்க விட்டுக் குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யுத்தம்ன்றது இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த மென்டாலிட்டில தான் இப்ப கூட அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யாராவது எங்ககிட்ட மோதுனீங்க அப்படின்னாக்கா, என்ன பண்ருவீங்க? தயவுசெய்து மோதிராதீங்க. மோதுனீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருவீங்க? நாங்க உங்கள அடி வேற அறுக்கிற வரைக்கும் விடமாட்டோம். ஒண்ணு அப்பன்னு பாத்துங்க, அவ்ளோ ஸ்ட்ராங்கா அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த இஸ்ரேல் உடைய இந்த யுத்தம் நம்மளுக்கு என்னத்த கத்து தருது? இப்ப இப்ப ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன இத பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அசால்ட்டா இருந்துற முடியுமா? நீங்க பார்த்துட்டீங்க. எவ்ளோ வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. லெபனான்ல நடக்கிற யுத்தம். இங்க நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ப சர்வசாதாரணமா ரெகுலரா நம்ம ரொட்டீன் லைஃப்ப இங்க நடத்திட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு லெபனானு, ஹமாஸு, அந்த இ அது இஸ்ரேல ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கத்திய நாடுகள்ல நடக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குங்க? வெறும் மழைக்கு பதிலு பாம் தான் விழுந்துட்டு இருக்குது அங்கன்றத பார்க்கிறோம். ஸோ அன்றாட சூழ்நிலைய, அன்றாட வாழ்வியல அவங்க இழந்துட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ இப்ப பாருங்க அவங்களுக்கு இந்த காசால இருக்கிறவங்களுக்கு
ஐநால இருந்து பாராஷூட் மூலியமா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க ரெட் கிராஸ் மூலியமா. ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படிங்க சார் சாதாரண வாழ்வியலை இழந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு இப்ப என்ன எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம்? ரொட்டீன் லைஃப்ப நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இது இப்படியே போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஞ்ச நாள் தான். அதுக்கு முன்னாடியே நம்ப வேதத்த அறிஞ்சிருக்கிற நம்போடைய மனச எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? நம்ம எத எதிர்பார்த்து இருக்கணும்? அப்போ அதை எதிர்பார்க்கக்கூடிய இருதயம் நம்மளுக்கு இருக்கும் பொழுதுதான், தேவன் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருந்து நம்மள என்ன பண்ணுவாருங்க? காப்பாத்துவாரு. இல்லைங்களா? ஸோ நம்பளும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது. அதுக்கும் நம்மளுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அக்கார்டிங் டூ பைபிள் நம்ம ப்ரிப்பேர்டா இல்லன்னு ஆயிடும். அப்போ ஆயத்தமா இல்லாதவங்கள தேவன் எப்படி அ என்ன பண்ணுவாருங்க? அவரு எப்படி புரொடெக்ட் பண்ணுவாரு? அப்போ தூரத்துல இருந்து ஒரு விஷயத்த நடக்கிறத பார்த்துட்டு, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த விஷயங்கள நம்ம மனசுல ஏத்திக்கிட்டு, நம்மள நம்ம ஆயத்தப்படுத்திக்கிட்டோமா இல்லையா? ஸோ அதுதான். அப்போ இன்னைக்கு நம்ப எதுக்கு இந்த டாபிக் எடுத்து பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து "இனி யுதங்கள்ல சத்தத்தை கேள்விதான் படுவீங்க. ஆனா முடிவு உடனே வராதுன்னு" சொன்ன அதே கர்த்தர் தான் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடைசியில என்ன ஆகும்? கடைசியில இந்த உலகம் முடியும்னு சொன்னார்ல, அந்த உலகத்தினுடைய முடிவுக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னா, இஸ்ரேல் தான் காரணமா இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு யுத்தம், சகரியால சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு யுத்தம், இப்போ ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரோம். சோ அப்போ நம்ம எண்ட் ஆஃப் டேஸ்ல ரொம்ப இந்த உலகத்தினுடைய ரொம்ப முடிவினுடைய ஆரம்பத்துக்கு வந்துட்டோம். இப்ப முடிவு எப்பன்னா, எப்ப வேணுமானாலும் முடிவு வரலாம். 1 வருஷம் கழிச்சு வரலாம். இல்ல 10 வருஷம் கழிச்சு வரலாம். ஆனா 15 வருஷம் கழிச்சு கூட வரலாம். ஆனா முடிவ ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. அப்ப ஆரம்பமும் ஆயிடுச்சு. ஆரம்ப கட்டத்துல இருக்கிறோம் அப்படின்றத பார்ப்போங்க. சோ அப்போ நம்ம ஏன் தெரியுமா இந்த அர்மகெடான் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து இந்த காரியத்த ஸ்டார்ட் பண்ணோம். சோ நம்ப நெனச்சிட்டு இருக்கிற மாரி அர்மகெடான் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யுத் ஒரு மகா பெரிய ஒரு யுத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இஸ்ரேலுக்கு சாரி நம்ம ஒட்டுமொத்த உலகத்துக்கும் 3வது உலக போர தான் நம்ம அர்மகெடான் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம சொல்றோம். அப்படிதான் நம்மளுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அர்மகெடான்ன்றது இங்க இங்க யாருன்னா யோவான் பேசுறாரு இல்லைங்களா? யோவான் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அது அப்பொழுதைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அது ஆக்சுவலி பொருந்தும். எக்ஸாக்ட்டா சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நம்ம படிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆ அ இனி இ இனி அங்க வாழக்கூடிய மக்களுக்காக, யாரு? அது சீஷர்களா இருந்தாலும் சரி, ஆ இஸ்ரேலர்களா இருந்தாலும் சரி, இனி அங்க வாழக்கூடிய மக்களுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பேசினாரு. ஸோ ஒரு ஸ்காலர் சொல்ற மாதிரி அது வந்து இஸ்ரேலுக்கு பொருந்துன மாரியும், அது ரோமன் எம்பையர் வந்து அந்த இஸ்ரேல அந்த என்னன்னா, அ அந்த டெம்பிளு, ரோமர் எல்லாம் இவங்கள எடுத்துட்டு போனது தான் அர்மகெடான்னு சொல்லி அ ஒரு ஸ்காலர் சொல்ற மாரி நம்ம நெனச்சுக்கிட்டாலும் கூட, பட் இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சகரியாவும் சரி, இல்ல மத்தேயுல சொல்லக்கூடிய இந்த விஷயங்களும் சரி, அது நிறைவேறியே தானே ஆகணும். அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மகா பெரியதான ஒரு அழிவு நிச்சயம் வரும். ஸோ அப்போ இந்த உலகமும் எதற்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த உலகம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்குங்க? அக்கினிக்காக இரையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேதுருவிலும் படிக்கிறோம். ஸோ அப்போ இத தேவன் நிச்சயமா அழிவுக்கு தான் கொண்டு போவாரு. இதே நம்ம நினைக்கிற மாதிரியே என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரொட்டீன் லைஃப் திரும்ப திரும்ப நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னாக்கா, நிச்சயமா நடக்காது. இன்னைக்கே பாருங்க, இப்ப நம்ம காசால இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல காசாலயோ, இல்ல இப்போதைக்கு நம்ம லெபனான்ல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒண்ணுமே இல்ல. இப்ப எல்லாமே தரமட்டமா ஆயிடுச்சு. அப்போ சோ அந்த மாரி சூழ்நிலை திரும்பவும் நம்மளுக்கும் எப்போ வேணுமானாலும் நேரிடும். எந்த மாதிரி சூழ்நிலை? காசாலயும், இப்போ லெபனான்லயும் அந்த வளைகுடா நாடுகள்ல நடக்கிற சூழ்நிலை எப்போ வேணுமானாலும், எங்க வேணு இங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நடக்கும். அது கொஞ்ச நாள் தான் இருந்து அப்படின்றத பார்ப்போம். கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுங்க? அது ஆரம்பிச்சுரும். ஸோ அப்போ நம்ப நம்மள நம்ம மனசளவுல நம்மள ஆயத்தப்படுத்திக்கிட்டு
அந்த விஷயங்களை பார்த்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவிக்குரிய விதத்துல நம்மள எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ன்றதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்போ அந்த யுத்தத்தின் மத்தியில தேவன் நம்மள இருக்க விடுவாரா? நம்மள தப்பிக்க வைப்பாரா? நம்மள தப்பிக்க யுத்தத்தின் மத்தியில நம்மள தேவன் தப்பிக்க வைப்பாரா அப்படின்னாக்கா, இப்ப பாருங்க, இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும். என்னன்னா, இந்த எச்சரிப்புக்காக சில விஷயங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது எதுக்காக? இப்ப பாருங்க, யுத்தம் வரும். யுத்தத்தினுடைய சத்தத்தை கேள்விப்படுவீர்கள். அப்பொழுது உலகத்தினுடைய முடிவு உண்டாகும். இதனை ஏன் 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 சொல்லணும்? இத பக்தர்களுக்கு ஏன் சொல்லணும்? தன்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஏன் சொல்லணும்? அப்படின்னாக்கா, அப்போ இந்த மாரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு உங்கள நீங்க ஆயத்தப்படுத்தீங்க அப்படின்ட்டு தான். அப்போ நம்பளுக்கு அந்த மாரி ஒரு சூழ்நிலை வரும்னு நம்ம எதிர்பார்க்கும் பொழுது, நம்மோட மனச நம்ம ஆயத்தப்படுத்தினா தானே, அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒழுக்கத்தோடும், நிதானத்தோடும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ப நடத்துவோம். நடத்தணும் அப்படின்னாக்கா, அந்த இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தேவன் நம்மள அனுப்பாம இருப்பாரு. ஒரு பக்தருக்கு இத சொல்லி எச்சரிக்கிறது எதுக்காக? இப்பவே நீ பலப்படு. இப்பவே உன்ன நீ சரி பண்ணிக்கோ. அப்போ நீ இப்ப சரி பண்ணலன்னா, அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீ மாட்டுவ அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? ஸோ, அப்போ கடவுள் நம்பளுக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பின் சத்தம், நம்ம தூரத்துல இருந்து இப்பவே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய போர்களையும், போர்களினுடைய சத்தத்தையும், அந்த யுத்தத்தினுடைய விஷயங்களையும் இப்ப நம்ம படிக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆரம்பம் வச்சிருக்குது. அதனுடைய முடிவு ரொம்ப கொடூரமா இருக்கும். எப்படின்னா, ஜாதிக்கு இஸ்ரேல்ல தங்களுடைய ஒவ்வொரு ஜாதிக்கும் ஜாதியும் என்ன பண்ணுவாங்களாம்? புலம்பி அழுவாங்க. அப்போ உலகம் முழுக்குமே என்ன ஆகும்? புலம்பலுடைய சத்தம் தான் கேட்கும். ஒவ்வொரு ஜாதியும் என்ன பண்ணுவாங்க? மாறி, மாறி அடிச்சுக்கிட்டா, அந்த இடத்துல என்ன ஆகுங்க? எக்கனாமிக் கிரைசிஸ் வரும், பஞ்சம் வரும். பாருங்க, போர் நடந்துச்சு. இப்ப எப்படி பாருங்க, சாப்பாட்டுக்கு அவஸ்தைப்படுறாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுங்க? பஞ்சம் வரும், நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஃப்ரீக்வென்ட்டா என்ன பண்ண முடியாதுங்க. ஏன்டா வாழ்றோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே, நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேஃப் ஜோன்க்குள்ள போனோம் அப்படின்னாக்கா, இப்பவே அந்த எச்சரிப்பினுடைய சத்தத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா, தேவன் நம்பளுக்கு என்ன பண்ணுவாருங்க? அ நம்பள அ நம்பள இப்ப அதாவது அவருக்காக வேண்டிக்கொள் அவரிடத்துல வேண்டிக் கொள்பவர்களுக்கும், அவருடைய சத்தத்தை கேட்டு, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நம்மள சரிப்படுத்திக் கொண்டவங்களுக்கும், அவர் அதுலருந்து காப்பாற்றுறதுக்கோ, இல்ல விடுவிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள செய்வாரா இல்லையா? அதுதான். அப்போ அந்த மாரி ஒரு ஏற்பாடுகளே தேவன் என்னதான் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட, நம்ப அத ஃபேஸ் பண்ணாலும் கூட, நம்பளுக்குன்னு ஒரு என்ன பண்ணுவாருங்க, முன்னேற்பாடுகளை செய்வத நிச்சயமா செஞ்சு நம்மள அதுலருந்து காப்பாத்துவாரு. ஸோ, அப்போ நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்குறோங்க. ஸோ, நீங்க அப்போ நான் ஏன் சொன்னேன் இல்லையா, இந்த அர்மகெடான் ஏன் அங்க படிச்சோம் அப்படின்னாக்கா, இதை இஸ்ரேல் மிஸ் பண்ணாங்க அத. யோவான் எச்சரிச்சாரு. என்னன்னு, இப்போ இந்த அர்மகெடான் ஒண்ணு உங்களுக்குள்ள வரும். அது உங்களை சூறையாடிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இஸ்ரேல் மக்கள் அத என்ன பண்ணலங்க. இஸ்ரேல் மக்களும் அது யோவானுடைய வார்த்தைய கேட்கல. அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எச்சரிப்பின் வார்த்தை அதுதான். யுத்தங்களும், யுத்தங்களோட சத்தத்தை கேட்டு ஜாதிகளுக்கு ஜாதியாக பிரிஞ்சு சண்டை போடுவாங்க. அதுக்கு அ அப்படின்னும் ஒரு எச்சரிப்பின் நம்ம சேத்தத்தை நம்ம கேட்டிருக்கும் பொழுது, நம்ப எப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கணும்? எப்படி நம்மள ஆயத்தப்படுத்திக்கணும்? ஸோ நம்ம எப்படி நம்முடைய ஜீவிதம் மாறணும்? ஸோ நம்ப தேவன் தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்கள நம்மள இப்பவே நமக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? செய் செஞ்சு நம்மள என்ன பண்ணணும்? தேவன் நம்மள புரொடெக்ட் பண்ற மாரி நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்மளும் அதே மாரி இப்போ கேஷுவலா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ரெகுலரா ரொட்டீனான ஒரு லைஃப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. இப்ப பாருங்க, இப்போ நம்ப நாட்கள் செல்லும் அப்படின்ற ஒரு ஒரு மென்டாலிட்டில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அ அந்த மாரி சூழ்நிலை இப்ப இல்லன்னு சொல்ல வரேன். இப்போ பாருங்க, ஒரு நம்போ என்ன பண்ணலாம்? நம்முடைய ஒரு நம்ம ரிட்டயர்ட் ஆயிட்டு, நம்ம ஒரு நல்ல ஒரு வீட வாங்கி, அதுல ஈஸியர போட்டுட்டு என்ன பண்ணலாம்? கடைசி காலத்துல உட்காந்து பழசையெல்லாம் ரசிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் இனிமேல் என்ன ஆகாதுன்னா வரவே வராது. புரியுதுங்களா?
ஸோ நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணி பார்த்து பேரங்க பேர குழந்தைகளை நம்ம என்ன பண்ணலாம், கடைசி காலத்துல கொஞ்சலாம் அப்படின்னு நம்மலாம் என்ன பண்ண முடியாது. இப்போ இருக்க சூழ்நிலையில கனவே காண முடியாது. கனவு காணக்கூடிய சூழ்நிலையிலும் இனி வரக்கூடிய காலங்கள் இல்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். அப்போ எதிர்காலம் நம்ம எதிர்பார்க்கிற மாரி இல்ல. நாளைக்கே இமிடியேட்டாவே எப் சூழ்நிலை மாறும் அப்படின்னு அப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆரம்பிச்சிருக்குது. இக்கட்டினுடைய காலங்கள் இப்பொழுதைக்கு நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்குது. அதனால பெருசா ஒரு பிசினஸ் பண்ணி நம்முடைய அ பிசினஸ நல்லா எஸ்டாப்லிஷ் பண்ணணும். நல்ல இந்த நம்முடைய பிசினஸ விரிவாக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலயும் நம்போ வர வரவே கூடாது. அதுக்கான சூழல் இப்பொழுதைக்கு இல்ல. அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்கிற நமக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை. என்ன எக்ஸாக்ட்டா பைபிள் சொல்லுதோ, அது அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். எக்ஸாக்ட்டா அந்த மெகிதோ பள்ளத்தாக்குல யுத்தம் ஆரம்பிக்கும். உலக நாடுகள் எல்லாம் வருவாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு ஐஃபால கரெக்ட்டா என்ன ஆயிட்டு இருக்குங்க. அந்த சம்பவங்கள் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ ஒரு நாள் அழுது புலம்புவாங்க. அந்த உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமா வருவாங்க. இஸ்ரேல் அப்போ அழுது புலம்பும் பொழுது, தேவன் அவர்களுடைய பட்சத்துல இருந்து இந்த உலக இந்த இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா வர கண்ட்ரிக்கு தேவன் என்ன யுத்தம் செய்வார். அத நம்ப என்ன பண்ணுவோங்க, பாக் பாக் அப்படி ஒரு சம்பவம் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ப தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் நடக்கக்கூடிய உண்மையும் கூட அப்படின்றது. ஸோ அதனால நம்முடைய எதிர்காலத்த குறிச்சு அ அப்படியே பீஸ் ஆஃப் மைண்ட்ல அப்படியே இந்த உலகம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, தயவு செய்து அந்த எதிர்பார்ப்ப இதோட நிறுத்திக்கணுன்றது தான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய நான் நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அ காரியங்களா இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். இதே விஷயம் தொடர்ந்து போகவே போகாது. அதுதான் நான் திரும்ப திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சூழ்நிலைய பார்க்கும்பொழுது அப்படி இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உலக உலகமே அப்படியே அலாட்டடா இருக்குது. எப்ப வேணுமானாலும் இந்த போர் சூழல் வந்து மூண்டு உலகத்த சின்ன பின்னமா ஆக்கும் அப்படின்ட்டு. எல்லா சைட்லயும் எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறாங்க. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவலா இருக்கிற நம்ப ஆயத்தமா இல்லன்னா எப்படிங்க? அப்போ நம்போ இத விட ஆயத்தமா இருக்கணும். இதுவரைக்கும் நம்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அதாவது அ ஒரு இடத்துல வசனம் இருக்கும் இல்லைங்களா? அதாவது உங்களுடைய அ முழங்கால்களை நிமிர்த்துங்கள். உங்களுடைய ஜெபங்கள என்ன பண்ணுங்க, இன்னும் பலமா ஏறிடுங்கள் அந்த மாரிலாம் இருக்கு பாருங்க. அப்போ இதுவரைக்கும் உபவாசிகள்லாம் கூட இனிமேல் உபவாசிச்சாவது ஜெபம் பண்ணணும் தேவன்கிட்ட. கடவுளே இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய காலங்கள் வந்துட்டு இருக்கு. இதுல நாங்கள் தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எங்களோட இனிமேல் நம்ம என்ன பண்ண இதுவரைக்கும் அசால்ட்டா சாதாரணமா என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஒரு சிறு சிறு தவறுகளையும் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணியிருப்போம்? செஞ்சிருப்போம். ன் ஒரு ஒரு சாதாரணமா ஒரு கேஷுவலா என்ன ஆயிடப்போது? அப்படின்ற காரியங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனாலும் இனிமேல் அந்த மாதிரி நம்ம இல்லாம, நம்முடைய வாழ்க்கைய இன்னும் சீரியஸா கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நாமும் நம்முடைய சந்ததியும் வரக்கூடிய அந்த கொடூரமான ஒரு காலத்துக்குள்ள தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா, தேவன தவிர வேற யாருமே நம்மள என்ன பண்ண முடியாதுங்க. ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அப்ப பணம் பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுக்கு நம் வேற எவ்வளவு எதுவா இருந்தாலும் சரி, அந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது யார் நம்மள காப்பாத்துவா? ஸோ அந்த மாரி சூழ்நிலையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். ஸோ தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து, நம்ம இனி வரக்கூடிய காலங்கள்ல அ எவ்வளவு சீரியஸா இந்த நாட்கள நம்ம எடுத்துக்கணும். இது ஆக்சுவலி நான் பயம்படுத்துறோம் பயம்படுத்துறதோ, இல்ல ஒரு சைக்காலஜிக்கலா என்ன சொல்றதுங்க, ஏதோ தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கணுன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக இல்ல. நம்ம வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டு இருக்குது. இனிமேலாம் நடக்கும். அப்படின்னும் பொழுது அதுல இருக்க பக்தர்கள் நம்ம எப்படி தப்பிச்சுக்கணும் இல்லைங்களா? சோ எதார்த்தத்தையும் நம்ம சொல்றோம். அது நம்ம எப்படி நீங்க எப்படி யார் யார் என்ன மாதிரி அது சீரியஸா எடுத்துக்கிறீங்களா? இல்ல
ஆக்சுவலி என்ன நடந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணுன்ற மனப்பக்குவத்துல யார் இருந்தாலும் சரி, அது அவங்கவங்களுடைய இஷ்டம். ஒண்ணே ஒண்ணு நிச்சயம், இயேசு கிறிஸ்துவனுடைய எச்சரிக்கைய யார் எடுத்துக்கிட்டு அதன்படி நடந்தாங்களோ, அவங்க நிச்சயமா என்ன பண்ணாங்க, கடந்த காலங்கள்லயும் காப்பாற்றப்பட்டாங்க. அதே மாரி இனி வரக்கூடியவங்கலாம் காப்பாற்றப்படுவாங்கன்றது தான் உண்மை. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக.